அண்மை செய்தி ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். அவரோடு பேசலாம். சுபாஷ், இந்த முடிவிற்கு என்ன காரணம்? அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது? ஆளும் திமுக இந்த தேர்தலை முறையாக நடத்தாது அல்லது இந்த தேர்தலில் பல்வேறு ஜனநாயக விதிமீறல்கள் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சுட்டிக்காட்டி அதிமுக இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. அதே போல இன்னும் என்ன, ஒரு வருடங்கள் தான் இருக்கு அடுத்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்காக. அதற்கு முன்பாக அங்கே அவ்வளவு பேருடைய உழைப்பு, பணச்செலவு ஆகியவை எல்லாமும் கருத்தில் எடுத்திருக்கின்றது தான் அதிமுகவின் நிலைப்பாடு. ஆனால் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது என்பதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு, ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்த பொழுது, அதாவது கடந்த ஆண்டு நடந்த பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தது, அந்த பிரச்சனை எவ்வாறெல்லாம் பார்க்கப்பட்டது, அந்த பிரச்சனையின் காரணமாக 2023 நடந்த பிரச்சனையின் காரணமாக ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாம் பட்டியலிட்டு இந்த அறிக்கையை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதுபோல ஒரு நிகழ்வை மீண்டும் இந்த தேர்தலில் நடைபெறாமல் இருப்பதற்காகத்தான் இதிலிருந்து அதிமுக புறக்கணித்திருப்பதாக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு முன்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வந்திருக்கிறது. ஒரு சில நிர்வாகிகள் பிரதானமாக திமுகவுக்கு எதிராக அதிமுக தான், அதனால் நாம் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கருத்தும் நிலவிது இருந்த. சுபாஷ் இணைப்பிலே இருங்க. தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ அதிமுக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறாங்க உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில். இதை எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக ஆளுங்கட்சியினுடைய பணபலம், அதிகார பலம் இடைத்தேர்தல்களில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை ஏற்கனவே நடைபெற்ற சில இடைத்தேர்தல்களில் அதிமுக அனுபவித்து பார்த்த நிலையில், அதிமுகவும் பணம் கொடுத்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது சென்ற முறை பலனளிக்காத நிலையில் அவர்கள் தினந்தோறும் வாக்காளர்களை ஒரு இடத்தில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நடத்தி திராவிட முன்னேற்ற கழகம் பணம் கொடுத்து வந்த நிலையில் இந்த தேர்தலில் போட்டியிடுவதில் அர்த்தமில்லை, காரணமாக அதை அதிமுக பயந்து விட்டது என்று திமுக விமர்சிக்கும். ஆனால் திமுகவும் அதே தவிர கடந்த காலத்தில் செய்திருக்கிறது. திமுக நேரடியாக இந்த தேர்தலில் போட்டியிடுறதுனால இப்போ அதிமுக விலகிறது அப்படிங்கிறது அவங்களோட பெர்சன்டேஜ் அடுத்து வரக்கூடிய ஒரு தேர்தலுக்கான முன்னோட்டம் அப்படின்னு தான் இது பார்க்கப்படுகிறது 2026. அப்படி இருக்கும்போது இது சரியான ஒரு முடிவா இருக்குமா? காங்கிரஸ் போட்டியிட்டு இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடைத்தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சி வெற்றி பெறுவதற்கு எந்த விதத்திலும் உதவப் போவதில்லை. ஆகவே அதிமுக ஒரு சாரார் இது தேர்தலில் நிற்பது என்பது பணமும் நேரமும் உழைப்பும் தான் வீண் என்று கருத்து தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று நான் பார்க்கிறேன். நன்றி திரு துக்ளக் ரமேஷ், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் சுபாஷிடம் பேசலாம். சுபாஷ், இப்போ இந்த வாட்டி நேரடியான போட்டியாக பார்க்கப்படுகிறது, திமுக களத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ அதிமுகவினுடைய இந்த முடிவு அப்படிங்கிறது வரக்கூடிய அந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவர்களுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்காதா? இல்லை, அது அவங்க சட்டப்பேரவை என்பது ஒரு பிரதான முழுவதுமாக தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். இது ஒரே ஒரு இடத்திற்கு, ஒரு தொகுதிக்கு நடக்கக்கூடிய தேர்தல் என்பதால் அதற்கு முன்பாக இந்த இடைத்தேர்தல் நீங்கள் சொல்வது போல எப்பொழுதுமே ஆளும் கட்சி வெற்றி பெறுவதற்கான தான் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கான அமைச்சர்களோ, அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ, கூட்டணி கட்சிகளோ அனைத்துமே ஆளும் தரப்பு இருப்பதால் அங்கே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு அவர்கள் செயல்படுவாங்க. அதை மையப்படுத்தி தான் அவர்கள் சொல்வார்கள். ஆகவே இந்த தேர்தலை தாங்கள் புறக்கணித்திருக்கிறோம் என்பதுதான் அதிமுகவினுடைய நிலையாக இருக்குது.